ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம நிறைய சத்துக்கள் நிறைஞ்ச நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு பழத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆமாங்க, நுங்கு நிறைய பேர் சாப்பிட்ருப்போம் இந்த சம்மர் சீசனில். ஆனால் பழம் பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த பழம் எப்படி சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பழம் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இன்னும் நிறைய இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம், காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான பழம் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, நுங்கு மரத்துலேருந்து நம்ம பறிச்சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பழம் நல்லா பழுத்துட்டு அதுவாக கீழே விழுகும். அதை நம்ம இந்த மாதிரி ஒரு குச்சிலையோ இல்லை ஒரு மைஹோதியில் நம்ம குத்திக்கணும். குத்துனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம சுட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வெளியில் கல்லெல்லாம் வச்சுட்டு ஓலைகளெல்லாம் வச்சுட்டு சுட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் நம்ம சுடலாம். பெரியவங்க அன்னைக்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, இதை அப்படியே வெளியில் அந்த பனை ஓலை கிடக்கும் இல்லையா, அதை போட்டுட்டு அதுலேயே நமக்கு இந்த பழத்தை சுட்டு கொடுப்பாங்க. நம்ம இப்போது ஸ்டவ்வில் சுட்டுட்ருக்கோம். இப்போது நம்ம சுடும் பொழுதே பார்த்திங்கன்னா எல்லாமே லைட்டாக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்கின் எல்லாமே அப்படியே தண்ணியெல்லாம் ஜூஸ்லாம் விழுக ஆரம்பிக்கும். ஓரளவு நம்ம சுட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரிய ஆரம்பிச்சிடும். சுற்றிலேயே நம்ம இந்த மாதிரி சுடணும். அப்போது நமக்கு அந்த தோல் எல்லாமே நல்லா பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வெடித்து வந்திருக்கு. நல்லா பிளாக்கிஷ் கலரில் வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பழத்துலேயே நிறையா நம்ம ஸ்வீட் வெரைட்டிஸ் பண்ணுறாங்க. அல்வா பண்ணலாம், இல்லை கச்சாயம் மாதிரி பண்ணலாம், அதிரசம் மாதிரி சுடலாம். இன்னும் பல வகையான ஸ்வீட் செய்ய முடியும். ஆனால் இதை பல பேர்த்துக்கு இது எப்படி செய்யணும்னு தெரியறதில்ல. நாங்கள் இன்றைக்கி ஒன்லி இந்த பழத்தை சுட்டு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பழத்தை யூஸ் பண்ணிவிட்டு எந்த மாதிரியான ஸ்வீட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் காமிக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பழம் எல்லாமே நல்ல சைட்ஸில் சுட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த பழத்தில் நிறைய விட்டமின், ஜிங்க், காப்பர், பாஸ்பரஸ், கால்சியம்னு இன்னும் நிறைய விதமான விட்டமின்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே இருக்குது. போன் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அண்ட் நோய் எதிர்ப்பு சக்திகளையும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சைட்ஸ் எல்லாமே பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருக்கு. அந்த வாட்டர் எல்லாமே நல்லா விட்டுட்டு சூப்பராக ஸ்கின் எல்லாமே பீல் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா பீல் அவுட் ஆகிற வெடிச்சு வர அளவுக்கான கன்சிஸ்டன்சி வரைக்கும் நீங்கள் பொறுமையாக சுட்டு எடுக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ்லேருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் நேரம் நமக்கு ஆற விடணும். சுட இருக்கும்போது நம்மளால் தொட முடியாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை பீல் பண்ணி பார்க்கலாம். இந்த பழத்தை நம்ம இப்போது பீல் பண்ண போகிறோம். பீல் பண்ணும் பொழுது நமக்கு அந்த ஸ்கின் மட்டும் பிளாக் கலர் ஸ்கின்னை மட்டும்தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். அது கூட நமக்கு நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பீல் பண்ணி பார்க்க முடியாது. அதை அப்படியே நம்ம பீல் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். அது அவங்க நல்லா சப்பினாலே நிறைய அதில் ஜூஸஸ் வர ஆரம்பிக்கும். ஒரு ஸ்வீட் டேஸ்ட், ஆல்சோ அதில் கொஞ்சம் புளிப்பும் கலந்த மாதிரி இருக்கும். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல வாசனையோடு இந்த பழம் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம பீல் பண்ண போகிறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு, நல்ல ஆரஞ்சு கலரில் சூப்பராக இருக்குது. வாசனை நல்லா கமன்னு இருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ ஹார்டாக இருக்குன்ட்டு பிக்கிறதுக்கு. இது இப்படி ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு அந்த நாராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை அப்படியே பிச்சுட்டு நம்ம எப்படி முருங்கைக்காய் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நம்ம சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும். நல்ல ஒரு புளிப்பு சுவையும் இருக்கும், அதே சமயம் இனிப்பாகவும் இருக்கும். அந்த வாசனையோடு சாப்பிடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பழம் உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சிது அப்படின்னா இந்த மாதிரி சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்காகவும் சூப்பரான ரெசிபீஸ்க்காகவும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பாய்.